So A, B and C enter into a partnership. So A invests some amount at the beginning. B invests double the amount of A after 6 months. And C invests thrice the amount of A after 8 months. So if the annual profit will be 54,000, find the C share. So friends, 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க, A, B and C. ஒருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே டைரெக்டாக கொடுக்கல. ஏ இன்வெஸ்ட் சம் அமௌண்ட், ஒரு அமௌண்ட் வந்து ஏ இன்வெஸ்ட் பண்ணுறான். பட் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், பி இன்வெஸ்ட் டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஏ ஆஃப்டர் 6 monthsன்னு சொல்லியிருக்காங்க, ரைட். சியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 times ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் 8 months. ஸோ இஃப் த ஆனுவல் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம், ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு அவங்க கேல்குலேட் பண்ண ப்ராஃபிட் 54,000. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிக்கு எவ்வளோ ஷேர்னு கண்டுபிடிக்கணும், ரைட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ என்ன அமௌண்ட்டுன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனுவல் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம், ஒரு வருஷம்னா 12 மாதம். ஸோ 12 மாதத்துக்கு பர்சன் ஏ வந்து பிஸ்னஸில் இருந்திருப்பான், ரைட். செகண்ட் பாருங்கள், பி இன்வெஸ்ட் டபுள் த அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க ஆஃப் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 மடங்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க, ரைட். 2 மடங்கு ஏ தான் பியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ். அப்போ பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 2 மடங்கு ஏ அப்படின்னா என்ன சொல்லலாம், 2x அப்படின்னு சொல்லலாம், ரைட். பட் பி ஜாயின் பண்ணது எப்போன்னு பாருங்கள், பி இன்வெஸ்ட் டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஏ. ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏவை விட டபுள். பட் ஜாயின் ஆஃப்டர் 6 months, 6 மாதம் கழித்து தான் பி ஜாயின் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். மொத்தமே பிஸ்னஸ் நடந்தது 12 மாதம், அதில் 6 மாதம் கழித்து தான் ஜாயின் பண்ணியிருக்கான்னா பாக்கி எவ்வளோ மாதம் இருக்கும், 6 months. ஸோ 2x into 6. அடுத்து பர்சன் சியை பாருங்கள், சி இன்வெஸ்ட் thrice the amount of ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏவை விட 3 மடங்கு. ஸோ ஏ வந்து எக்ஸ்ன்னா சி என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 3x. சி ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா சி இன்வெஸ்ட் thrice the amount of ஏ ஆஃப்டர் 8 monthsன்னு சொல்லியிருக்காங்க. 8 மாதம் கழித்து தான் சி ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ மொத்தம் 12 மாதம், அதில் 8 மாதம் கழித்து தான் சி ஜாயின் பண்ணியிருக்கான்னா பாக்கி இருக்கிறது 4 மாதம். ஸோ சியோட மந்த்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4 months, அவ்வளோதான். ஸோ ஏவோடது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ பியோடது 2 times ஆஃப் ஏ, சியோடது 3 times ஆஃப் ஏ. ஸோ பி ஜாயின் பண்ணது 6 மாதம் கழிச்சு, ஸோ பாக்கி இருக்கிற 6 மாதம். சி ஜாயின் பண்ணது 8 மாதம் கழிச்சு, ஸோ பாக்கி இருக்கிறது 4 மாதம். ஏ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இருக்கிறனால into 12 போட்டிருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சியோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க, ரைட். ஸோ எப்போது போல் கேன்சல் பண்ணிடுங்க, இந்த எக்ஸை இங்கே இருக்கிற எக்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இங்கே இருக்கிறது 12, 6 into 2ங்கிறது 12, அதே மாதிரி 4 into 3ங்கிறது 12. ஸோ 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1:1:1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஏபிசி 3 பேருக்குமே ஷேர் என்ன போயிருக்குன்னா 1:1:1 ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம், 3 பேருக்குமே சரிசமமாக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மொத்தம் எவ்வளோ ஷேர், மொத்தம் ப்ராஃபிட். ஸோ மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு. நம்மளுக்கு சியோடது என்னன்னு கேட்குறாங்க. சி என்னது, ஒரு பார்ட்டு டிவைடட் பை டோட்டல் எத்தனை பேர், 1 மொத்தம் 3 பார்ட். ஸோ 3 பங்கில் ஒரு பங்கு வந்து சிக்கு. ஸோ மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட்னா 54,000. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 18,000. ஸோ 18,000 ரூபா யாருக்கு போயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா சிக்கு போயிருக்கும். ஸோ 3 பேருக்குமே 1 தான். அப்படின்னு என்ன அர்த்தம், சிக்கும் 18,000 ரூபா தான் போயிருக்கும், பிக்கும் 18,000 போயிருக்கும், ஏக்கும் 18,000 ரூபா தான் போயிருக்கும். ஸோ ஃபைனலாக சியோட ஷேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 18,000. ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான கொஷின், இது உங்களோட ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷின், ரைட். ஸோ ஏ அண்ட் பி டுகெதர் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் இன் அ ரேஷியோ 4:3. If 9% of the total profit goes to the charity and A's share is ₹1,196, find the total profit. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஏவும் பியும் பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க போட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, பட் அவங்க போட்ட ரேஷியோ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 4:3. ஸோ 2 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க போட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லலை, பட் அமௌண்ட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரேஷியோ ஸோ 4:3 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் 9% ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் கோஸ் டு த சேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு தெரியாது, 100% ப்ராஃபிட்னு வச்சுக்கிறோம். மொத்த பர்சன்டேஜ் 100 தான். எவ்வளோ சம்ஸ் நீங்கள் ஆப்டிடியூடில் சால்வ் பண்ணாலும் எப்போதும் 100% தான் வச்சுப்போம். அந்த 100%ல் 9% என்ன பண்ணிட்டாங்கன்னா சேரிட்டி கொடுத்துட்டாங்க, சரியா. 9% ப்ராஃபிட்லேருந்து சேரிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ பாக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 91% தான் இருக்கும். இந்த 91% ப்ராஃபிட்டை தான் ஏக்கு கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, பிக்கு கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. அது 4:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது.
சொல்கிறது புரியுதுங்களா? மொத்தம் இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 4:3 ரேஷியோ. அமௌண்ட்டு கொடுக்கல, ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க 4:3. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டில் இருந்து 9% சேரிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போது 100% தான் ப்ராஃபிட். எவ்வளோன்னு தெரியாது, 100% ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டில் இருந்து 9% கொடுத்துட்டாங்கன்னா பாக்கி 91% தான். அப்போது இந்த 91% ப்ராஃபிட்டில் இருந்து தான் இந்த ஏவும் பியும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் பிரித்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஷேர் இஸ் ₹1196. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏக்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்குன்னா 1196 கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டலாக இந்த பிஸ்னஸில் கிடைச்ச ப்ராஃபிட் என்ன, 100% என்னன்னு கேட்குறாங்க. ரைட்? எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். மொத்தம் ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 4, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 3. ஏ 4 மடங்கு இன்வெஸ்ட் பண்ணது, அவனுக்கு கிடைச்ச ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1196. ஸோ 4 மடங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1196. அப்போ 3 மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ஏக்கு கிடைச்ச ஷேர் 1196. அப்போ 4 மடங்கு தான் 1196னா, அப்போ பிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன். 3 = x. ஸோ இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 4 × xங்கிறது 4x. ஸோ இங்கே இருக்கிறது இன்சைட் கொண்டு போனீங்கன்னா 3 × 1196. ஸோ x = 3 × 1196 டிவைடட் பை 4. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, ரிமைண்டர் வந்து 3, 39 கிடச்சிருக்கும். ஸோ 9 4s are 36, திருப்பி ரிமைண்டர் 3 கிடச்சிருக்கும். ஸோ 9 4s are 36. 299 × 3. ஸோ x = 9 × 3ங்கிறது 27, ரிமைண்டர் 2, 9 3s are 27 + 2 29, ரிமைண்டர் 2, ஸோ 8. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா, x = 897 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பியோட ஷேர். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஏக்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்குன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போது ஏக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணான்னா 4 பார்ட். அப்போ 4 மடங்கு தான் 1196. அப்போ பிக்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்குன்னு பார்த்துருக்கேன், 897 கிடச்சிருக்கு. இப்போது 2 ஷேரையும் நான் ஆட் பண்ணேன்னு வைங்களேன், 1196ம் இங்கே கிடச்சிருக்கிற 897ஐயும் நான் ஆட் பண்ணேன்னா 3. ஸோ ரிமைண்டர் வந்து 1, 19, ரிமைண்டர் வந்து 1, 10, ஸோ 2093. இப்போது 2093ங்கிறதா 2 பேருக்கும் இப்படி பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த 2093 அப்படிங்கிற அமௌண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது. 9% தான் சேரிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ பாக்கி இருக்கிற அமௌண்ட்லேருந்து தான் இவங்க 2 பேர் பங்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 2093ங்கிறது டோட்டல் ப்ராஃபிட் கிடையாது, 91% தான் அந்த 2093. நம்ம கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட்? டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ரைட்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2093 × 100 டிவைடட் பை இந்த 91 கீழே வந்துடும். பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆகிடும். ரைட்? ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 23 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2300. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அவங்க சொன்ன மாதிரி டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2300. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த கொஸ்டின் போங்க. புரியலன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். மொத்தம் 2 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. அந்த 2 பேர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கொடுக்கல, ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க 4:3. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கிடைச்ச ப்ராஃபிட்டில் 9% சேரிட்டி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100% ப்ராஃபிட்டில் 9% சேரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா பாக்கி இருக்கிறது 91%. இந்த 91% அமௌண்ட்டை தான் ஏ கொஞ்சம் பி கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. அவங்க கேட்குறது இந்த 100% டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1196. அப்போது 4 மடங்கு தான் 1196. அப்போ 3 மடங்கு என்னன்னு பார்த்தோம்னா 897. ஸோ 897ங்கிறது பியோட ஷேரு, 1196ங்கிறது ஏவோட ஷேரு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 2093. அப்போ 2093ங்கிறது 100% கிடையாது, ஏன்னா 91%லேருந்து தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 2093ங்கிறது 91%. அவங்க கேட்குறது டோட்டல் ப்ராஃபிட். ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது 100%. ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எப்போதும் போல் இதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் கேன்சல் ஆகிடும், அதை பற்றி பயப்பட வேண்டாம். ரைட்? ஸோ இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2300. So A, B and C do certain investments for time periods in the ratio 2:1:8. At the end of business, they received a profit in the ratio 3:4:2. Find the ratio of investment of A, B and C.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் உள்ள கொஸ்டின் இது. மொத்தம் 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க, ஏபிசி. அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல, ஆனால் அவங்க இருந்த டைம் டியூரேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏவோட டைம் டியூரேஷன் வந்து 2ங்கிற ரேஷியோவில் இருக்குது, பியோட டைம் டியூரேஷன் வந்து 1ங்கிற ரேஷியோவில் இருக்குது, ஸோ சி வந்து 8ன்னு இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், 2 months 1 month 8 monthsனே வச்சுக்கோங்க, அது டைம் டியூரேஷன். பட் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு தெரியாது, ஸோ அந்த ரேஷியோவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் பிஸ்னஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டோட்டல் ப்ராஃபிட்லேருந்து 3 பேருக்கும் கிடைச்ச ஷேர் எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 3:4:2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லெசன் நம்பர் 2வும் லெசன் நம்பர் 4ம் படிக்கும்போதே ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேனோ, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு ஷேர்லேருந்து அதிகமாக கிடைக்கும், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா பிஸ்னஸில் ஷேர்லேருந்து எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராஃபிட். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதிகமாக ப்ராஃபிட் இருக்கும், ஸோ கம்மியாக இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கம்மியாக ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லலாம், இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற ஷேர்னு சொல்லலாம். உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் எடுத்த உடனே இந்த தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்னன்னே தெரியாமல் படிக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கம்மியாக பண்ணிங்கன்னா கம்மியாக கிடைக்கும், அதிகமாக பண்ணிங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறனால ஈக்குவல் டு. இப்போ 3 பேர் இருக்காங்க, ஏ, பி அண்ட் சி. அவங்களோட டைம் பீரியட் பாருங்களேன். ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 மாதம் கரெக்டாக, பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 மாதம், ஸோ சியோடது பார்த்தீங்கன்னா 8 மாதம். பட் அவங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியாது. எக்ஸுங்கிறது ஏவோட அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒய்ங்கிறது பியோட அமௌண்ட்டு, எக்ஸ் இல்லை ஜெட்டு அப்படின்னு சொல்கிறது சியோட அமௌண்ட். அவ்வளோதான், சொல்கிறது புரியுதுங்களா? எப்போதும் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு இன்ட்டு மந்த்ஸ். ஸோ அவங்களோட மந்த்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, 2 months 1 month 8 months ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. பட் அவங்க அமௌண்ட் தெரியாது, ஸோ அதனால் எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:4:2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த எக்ஸ் ஒய் ஜெட் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லலாம்னா, 2x is to y is to 8z is equals to 3:4:2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். இங்கே 2x இருக்கா, ஸோ x is to y is to zன்னு எழுதுறேன், இஸ் ஈக்குவல் டு, இது எக்ஸுக்கு முன்னாடி தான் 2 இருக்குன்னா ஃபஸ்ட்டு டேர்முக்கு கீழே தான் நீங்கள் 2 போடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ஒய்க்கு முன்னாடி 1 தான் இருக்குது, ஸோ வெறும் 4. இங்கே 2 இருக்குது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெட்டுக்கு முன்னாடி 8 இருக்குது, ஸோ டிவைடட் பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்தந்த டேர்முக்கு டினாமினேட்டர் தான் அதோட கோஎஃபிஷியன்ஸை போடணும். ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஸோ சின்னா ஜெட்டு, ஜெட்டுக்கு முன்னாடி 8னா டிவைடட் பை 8. ஸோ இங்கே ஒய்க்கு முன்னாடி 1 இருக்குது, இங்கே டிவைடட் பை 1, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 2 இருக்குது, டிவைடட் பை 2. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன், 1/4. சரிங்களா? ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 4 1/4ன்னு சொல்லலாம். எப்போதும் என்ன சொல்லியிருக்கேன்னா, ரேஷியோ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எல்சிஎம் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, எல்சிஎம் 4 எடுத்துருங்க. ஸோ எல்சிஎம் காமனாக 4 எடுத்துட்டிங்கன்னா 2 × 2ங்கிறது 4, ஸோ 3 × 2ங்கிறது 6. ஸோ இங்கே டிவைடட் பை 1 தான் இருக்குது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ஸோ 4 × 4ங்கிறது 16, இங்கே 4 இருக்கிறனால 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:16:1. இந்த ரேஷியோ என்னது, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x is to y is to z. ஸோ அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸ் ஒய் ஜெட்னு வச்சுருந்தோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:16:1. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கிடையாது, முக்கியமான கான்செப்ட். இது எதுக்கு எழுதியிருக்காங்க நீங்கள் புரிஞ்சுட்டிங்கனாலே பாதி சம் நீங்கள் போட்டுடலாம்.